வணக்கங்க. அதாவது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பயாலஜி ஒரு முக்கியமான ஒரு டாபிக். போட்டித் தேர்வு மாணவர்கள் நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸை படிக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. அந்த பயாலஜியில் என்வரான்மெண்ட் டாபிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி திருப்பி கேட்குற ஒரு இதை தான் நம்ம எடுக்கிறோம். பயோடைவர்சிட்டி, அதாவது தமிழில் உயிரிய பல்வகைத்தன்மைன்னு சொல்கிறோம். இந்த உயிரிய பல்வகைத்தன்மையில் பயோடைவர்சிட்டி மீன்ஸ், அதாவது உயிரிய பல்வகைத்தன்மை என்பதன் பொருள் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அதாவது பயோடைவர்சிட்டியுடைய பொருள் சொல்கிற மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் 4 பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் டு ஸ்டடி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு இருக்கும். அதாவது என்னன்னா, ஃப்ளோரானா பிளான்ஸ் தாவரங்கள், ஃபானானா விலங்குகள். இந்த உலகில் இந்த பூமியில பறந்துருக்கக்கூடிய எல்லா தாவரங்கள் எல்லாத்தையும் சொல்றது, எல்லா விலங்கினங்கள் எல்லாத்தையும் சொல்றது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்த பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு பேரு. இது பார்த்தீங்கன்னா இப்ப நடக்கிற எல்லா என்ன சொல்றதுங்க, புவி உச்சி பாதுகாப்பு மாநாடுகள் நடக்குது இல்லையா, இதுல மிகப்பெரிய ஒரு டாபிக்கா இருக்கிறது இந்த பயோடைவர்சிட்டி. உயிரினங்கள் தொடர்ந்து அழிந்து வருது, உயிரின பரவல் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் டாப்பிக்காக இருக்குது. நமக்கு குரூப் 1 வரைக்கும், குரூப் 4ல இருந்து குரூப் 2ல இருந்து குரூப் 2A இருந்து குரூப் 1 வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்வி. மெயின் எக்ஸாமுக்கு இப்போ சிலபஸ்லையும் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக குரூப் 2A அண்ட் குரூப் 2 மெயின் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உயிரிய பல்வகைத்தன்மைன்றது என்ன அப்படின்னா, இது ரெண்டும் எந்த அளவுக்கு பறந்து இருக்குது, எந்த அளவுக்கு இதுக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த சாங்சுரி சரணாலயங்கள் வர்றது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் வர்றது, ராம்சார் நிலை, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ என்வரான்மெண்ட்ல ஒரு நல்ல டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு பார்க்கறதுல ரொம்ப பெருமையாக நினைப்போம். இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் ரோசன் என்றவர் தான் இந்த வேர்டை பயன்படுத்துறாரு, ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. தென் இவர் என்ன பண்றாருன்னா, இதை பிரபலப்படுத்துறாரு. இந்த வார்த்தையை இப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, உயிரின பல்வகைத்தன்மை, உயிரின பயோடைவர்சிட்டின்றதை இவர் இது பண்றாரு. இதுல நிறைய டாபிக், இது ஒரு மேஜர் டாபிக். இதுல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இதான் பூமி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளுடைய பூமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலநடு கோடு இருக்கு இல்லையா, இப்ப துருவங்கள்ல இருந்து போலார் ரீஜன்ல இருந்து, இந்த போலார் துருவங்கள்ல இருந்து இப்படி வர நிலநடு கோட்டை, இது பார்த்தீங்கன்னா ஈக்வட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஈக்வட்டார்னு சொல்லக்கூடிய நிலநடு கோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த துருவங்கள் இருந்து கீழே வர நிலநடுக்கோட்டை நோக்கி வர சிற்றினங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பேசிக் கான்செப்ட்னா, போலார் ரீஜியன்ல இருந்து கீழே வர அதிகமாகும்ன்றது. போலார்ல குறையும், இங்க அதிகமாகும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சரியா? இப்ப பாருங்க, இந்த 23 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் அதிகமா இருக்கும் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள். ஸ்பீஷியஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்பீஷியஸ் இங்க அதிகமா இருக்கும். இந்த ஏரியாவிலாம் அதிகமா இருக்கும் ஸ்பீஷியஸ். தென் இந்த மிதவெப்ப மண்டலத்துல இதை விட கொஞ்சம் குறையும். ஆனா துருவ பகுதியில் போனா இன்னும் குறையும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கனடாலாம் இருக்கு இல்லையா, அந்த கனடாவிலேயே வட பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, கிரீன்லாந்து, கனடா, ரஷ்யாவுடைய மேல் பகுதி, அங்க வட ஐரோப்பா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிற்றினங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அதே நீங்க இப்படி வர பாத்தீங்கன்னா இதா இருக்கும். அதே போல காடுகள்ல பாத்தீங்கன்னா, வெப்பமண்டல காடுகள் இருக்கு இல்லையா, டிராபிக்கல் ஃபாரஸ்ட்னு சொல்றோம்னா, அந்த டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், அங்க பாத்தீங்கன்னா சிற்றினங்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதே துருவ பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள்ல பாத்தீங்கன்னா, ஊசி இலை காடுகள், அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிற்றினங்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். இந்த பேசிக் கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம பயோடைவர்சிட்டிக்குள்ள போய் படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கலாம். இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சிவப்பு பட்டியல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ரெட் புக் அல்லது ரெட் லிஸ்ட், அதாவது அழிந்து வரும் உயிரினங்களை பற்றிய தகவல்கள் தொகுப்புக்கு பேர் தான் ரெட் புக் அல்லது ரெட் லிஸ்ட் பேரு. இதுவும் ஏற்கனவே டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். 2A அண்ட் 2 மெயின் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.